அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கோம். மலேசியா அண்ணனே ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது ப்ரோ. லாஸ்ட் படம்னும் போது அதுக்கான ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாதான்ட்டு. ஆனால் அது மலேசியாவில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஆடியோ லான்ச் மலேசியாவில் வச்சாரு, வேற ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஷோ இந்த மாதிரி ஏதாவது இங்கே இருக்க மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இங்கே ஏதாவது வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இருப்போம் அவரை. டிசப்பாயின்மெண்ட்னா கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபேனை ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு 2-3 ஆடியோ லான்ச் பார்த்துருக்கேன். பட் இந்த டைம் லாஸ்ட் படம்னும் போது அதுக்கான ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாதான்ட்டு. ஆனால் அது மலேசியாவில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது தமிழ்நாட்டில் வச்சா அவங்களுக்கு இருக்க கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்கும்ல, பாலிடிக்ஸில் இருக்காரு, நிறைய க்ரௌடு வரும், நிறைய ப்ராப்ளம், கரூரில் அந்த மாதிரி திரும்பி எதனா ஒன்று தேவையான மலேசியா இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் தான். பட் டிசப்பாயிண்டாக இருக்கும், ஒரு ஃபேன்ஸுக்குமே டிசப்பாயிண்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தளபதி எப்படி பார்க்குறது நேரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு மீட்க்கு அப்புறமா சினிமாக்குன்னு ஒரு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது, ப்ரொமோஷன்லாம் வர மாட்டார், ஒன்லி ஆடியோ லான்ச்சோட முடிஞ்சிடும். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணது கூட அது ஏதோ இதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு இருக்கு. அதனால தானே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ரீரிலீஸ் பண்ணி தான் தளபதியை செலிப்ரேட் பண்ண முடியும். அந்த விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு அவர் என்ன சொன்னாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு லைஃப் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அவரோட ஸ்பீச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் 26th இயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பீச். அது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஆமாம். குட்டி ஸ்டோரி மூமெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? அந்த குட்டி ஸ்டோரி மூமெண்ட் தான் ஒரு இயருமே. லாஸ்ட்டாக கொஞ்சம் வருஷமாக இல்லை ஆடியோ லான்ச்சு. இப்போது இந்த குட்டி ஸ்டோரி வச்சு இன்னும் அடுத்த ஒரு 5-6 வருஷம் ஓடும். அதுக்கப்புறமா ஸ்டோரி சொல்கிறதுக்கெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், அண்ணன் அதுக்குள்ளே வேறு இடத்துல இருப்பார். அப்போ நம்மளுக்கு ஸ்டோரின்றது இல்லாமல் அவரே நம்மளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடம் வரும். பட் நம்ம சினிமா வரைக்கும் நிப்பாட்டிக்கிறதோட கரெக்ட், அரசியலுக்குள்ளே இல்லாமல். ஆமாம். ஓவர் டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட்னால எங்கள் ஆடியோ லான்ச் இங்கே வச்சா க்ரௌட் அதிகமாக வரனால அங்கே வச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எப்படி சொல்கிறது, விஜய் லாஸ்ட் மூவின்றதுனால எல்லோரும் போவாங்களா ஆடியோ லான்ச்சுக்கு, அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கோம் தமிழர் எல்லாருக்கும். பட்டுன்னு மலேசியா அண்ணனே ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எப்படின்னா விஜய் வந்து அரசியல் வந்துட்டார்ல, அவர் நார்மலாக வந்தாலே க்ரௌட் அவ்வளோ சேருது. கரூரில் எப்படி வந்தது அது மாதிரி இப்போ ஆடியோ லான்ச் இது மாதிரி வச்சாங்கன்னா என்ன ஆகும், இதோட ரொம்ப அதிகமாக வரும்ன்றனால அவங்க மலேசியாவில் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஆடியோ லான்ச் அப்படின்னு ஒன்று படம் தான் எல்லாருமே பயமாக வெயிட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு வெயிட்டிங் இருக்குதா தலைவருக்கு? ஏன் இப்போ ரீசெண்டாக விட்ட ஆடியோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ பேர் போனாங்க தேட்டர் ஃபுல்லாக. எப்படின்னா எல்லாருமே இது மாநாடு வர மாதிரி ஃபுல்லாகிட்டாங்க, டிக்கெட் எல்லாமே புக் ஆகிடுச்சு. இல்லைனாலும் பூந்து போயிட்டு எல்லாமே பாட்டு பார்த்தாங்க லாஸ்ட்டு பாட்டுன்றதுனால. அதுக்கே ஒரு மாதிரி லாஸ்ட்டு பாட்டுனால ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சில் லாஸ்ட் ஆடியோ லான்ச்சு என்ன எதிர்பார்க்குறீங்க தளபதி ஸ்பீச்சில் வந்து? தளபதி ஸ்பீச்னா என்ன சொல்ல, அடுத்த வருஷம் 2026 அவர் வரதை பற்றி தான் சொல்லுவார். அதுதான் வெயிட்டிங். அதை பற்றி சொல்லுவார் நினைக்கிறீங்களா, இல்லை ஃபேன்ஸ்க்காக எதனா பேசுவார்? ஃபேன்ஸுக்காக தான் பேசுவார் எப்படி இருந்தாலும். ஏன்னா அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறார்ல, அதில் வந்து அதை பற்றி பேசிப்பார். இப்போ மற்றபடிலாம் ஆடியோ லான்ச்சனால மூவி பற்றி ஃபுல்லாக பேசுவார், அவ்வளோதான். ஒரு ஃபேனா ஐசி படம் ஆக்சுவலி இவ்வளோ வருத்தங்கள் இருக்குது தளபதி ஃபேனா? அதெல்லாம் அழுதுட்டேன் ப்ரோ வீட்டில். தலைவர் கடைசி படம்ன்றதுனால 2026 ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. ஆனால் ஒரு அரசியல் வந்தால் எல்லோரும் நல்லா தான் செய்வார். அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறோம் சிஎம் ஆகிறதுக்கு. குட்டி ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுறீங்களா? ஆடியோ லான்ச்சில் வரக்கூடிய குட்டி ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஐயோ, அதுக்கெல்லாம் லைவில் போட்டாச்சு பார்த்துடணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. சான்ஸ் கிடைச்சா போயிடுவீங்களா மலேசியா? சான்ஸ் கிடைத்தா போயிடுவேன், நான் பூந்து போய் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருவேன் ப்ரோ. இங்கே வச்சுருந்தா நாங்களும் போய் பார்த்துருப்போம் கண்டிப்பாக. மலேசியா போது எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டு படம், அதனால் மிஸ் பண்ணுறோம் தளபதி. இதுக்கப்புறம் கட்சியில் தான் பார்க்க போகிறோம், அதனால் நான் கட்சிக்கு போய் பார்த்துருவேன். ஏன்னா இப்போ மலேசியாவில் அங்கே பண்ணுறாங்க, மேபி இங்கே பண்ணியிருந்தா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு அது எல்லாமே பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவரை வந்து இப்படியே பார்த்துட்டோமா, இப்போ வந்து வேறு ஃபீல்டுக்கு போயிட்டார். இருந்தாலும் அவரோட மூவி அது எப்போவுமே அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, படத்தை தாண்டி ஆடியோ லான்ச்னா ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம், அவர் ஸ்பீச் பேசுவார், அதில் நிறைய இருக்கும். அதில் குட்டி ஸ்டோரிலாம் சொல்லுவார், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கறதுக்காகவே அந்த ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருப்போம். நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆக்சுவலி இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது வந்து அவர் என்ன பண்ணாலுமே ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு பர்சன் அது அவர். ஸோ அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இருப்போம் அவரை. எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும், பார்க்கணும்.
சென்னை வாலா. எப்பவுமே இங்கே நடக்கும். ஸோ வி என்ஜாய் இட் ஹியர். ஸோ அண்ட் மோரோவர் இதோட ஒரு லாஸ்ட் ஃபிலிம்னால கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட், இதுக்கப்புறம் மூவிஸ் வராது அப்படின்ட்டு. நான் வந்து லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் லைக் ஒரே ஹீரோ தான், சின்ன வயசுலேருந்து ஒரே ஹீரோ மட்டும்தான். மூவிஸ் பார்ப்போம், பட் ஹீ பிக் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய். ஸோ வில் பி மிஸ்ஸிங் ஹிம் ஃபார் ஷுர். ஸோ பட் ஐ ஹோப் ஹீ டூ வெல் இன் அப்கமிங் பாலிடிக்ஸ் என்ன. ஸோ அதுதான். நம்மள அழ வைக்கக்கூடாது, அழ வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பழைய படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஒரு இது. அதெல்லாம் அந்த எடிட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ நானும் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறப்போ இட் வாஸ் லைக் ஒரு bringing back all those memories, childhood memories and all. So his smile and his acting and like சின்ன சின்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். So definitely we'll be missing him in உங்களுக்கு ஆக்சுவலி அந்த குட்டி ஸ்டோரி நிறைய சொல்லுவாரு. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச குட்டி ஸ்டோரி என்ன குட்டி ஸ்டோரி எதிர்பார்க்குறீங்க இதுல? தெரியல, அவர் எது சொன்னாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இஸ் கியூட் அண்ட் ஹிஸ் வே ஆஃப் ஸ்பீச் வில் பி லைக் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் ஆல்சோ. ஸோ நல்லா இருக்கும், எது சொன்னாலும் ஹாப்பி தான். ஓகே, 2 விஷயம் சொல்கிறேன். இந்த இக்னோர் நெகட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அப்புறம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஓகே என்னோட லைஃப்பில் வந்து இவர் சொன்னதை நான் வந்து வேத வாக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய இடத்துல அது வருது ஆக்சுவலாக. லைக் ஆஃப்டர் லேர்னிங் லெசன்ஸ் வீல் லைக் இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அது திருப்பி மைண்டில் வச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணு, அப்படி இல்லாமல் ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் மூவ் ஆன் அண்ட் டூ அவர் ஒர்க். ஆடியோ லான்ச்சுக்கு அண்ட் படத்துக்கு ஈகர்லி வெயிட்டிங். லைக் கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் இயர் ஜான்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பார்த்துருக்கேன். எனக்கு ஆடியோ லான்ச்சஸ்லாம் பிடிக்கும். எனக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணாலுமே நான் பார்ப்பேன். ஸோ பர்டிகுலராக ஆடியோ லான்ச் அப்படின்னு இல்லை. சரி, ஆடியோ லான்ச் மலேசியாவில் வச்சாரு, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஷோ இந்த மாதிரி ஏதாவது இங்கே இருக்க மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இங்கே ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா படம் உண்மையிலேயே அதுவும் லாஸ்ட் படம்னா சும்மாவே நிறைய இருக்கும். இது லாஸ்ட் படம்ன்றதுனால வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்து பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? எனக்கு இருக்குண்ணா, நல்லாவே நிறையவே. விஜயனோட லாஸ்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறமாட்டி பொங்கலுக்கு வருமா இல்லை தீபாவளிக்கு வருமானு படம் தெரியாது. ஸோ அண்ணா நினச்சபடி அவர் சப்போஸ் ஜெயிச்சிட்டார்னா அவர் அங்கேயே இருப்பார், சப்போஸ் தோத்துட்டார்னா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து ஆடியோ லான்ச் கடைசிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஓகே, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அழுதுறவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ போடும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு. ஆமாம், அதை பார்த்தேன் நான். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சார் என்ன சப்போஸ் இப்படி நம்மளுக்காக இப்படி பண்ணுறாரு, சப்போஸ் இவர் ஜெயிச்சிட்டானா ஊரே கொண்டாடும், இவர் தோத்துட்டாருன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு, ஒரு கரியரே ஓடிட்டு வந்திருக்காரு. ஆமாம். ஓகே, ஆடியோ லான்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? படத்தை தாண்டி ஆடியோ லான்ச்சில் சில விஷயங்கள் பேசுவார். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஆக்சுவலி ஆடியோ லான்ச்? எனக்கு வந்து ஆக்சுவலாக அவர் ஜெயிச்சா போதும், அது மட்டும் தான் எங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஆமாம். ஓகே, இப்போ இங்கே இல்லை, சென்னையில் இல்லை ஆடியோ லான்ச், மலேசியா தான். ஒருவேளை இங்கே வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இங்கே வச்சு தான் கண்டிப்பாக போயிருப்பேன் நான். ஆமாம். இங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும்? இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து நேரஸ்ட்டு தான் வைப்பான்னு நினைக்கிறேன். அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். உள்ளே யாரும் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட வந்திருக்கும். மலேசியா பிளான் பண்ணுறாங்களோ? இருக்கலாம். ஓகே, கடைசி படம் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகம்? ரொம்ப எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் எப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம் தான். இங்கேமாரி தாம்பரத்தில் சாய் எங்கெல்லாம் போனால் போயிருப்பா டேரெக்டாக பார்க்கலாம் ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ தூரம் அப்போ மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. பட் ஸ்டில் அவருக்கான வந்து ஃபேம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. மேபி அதனால மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை லாஸ்ட் ஆடியோ லான்ச் இன்னும் கொண்டாட்டமாக இருக்கணுன்றதை மலேசியா மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் நாள் மாற்றிருப்பாங்க அந்த மாதிரி. மாற்றிருப்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ஆடியோ லான்ச், தளபதி ஆடியோ லான்ச் ஸ்பெஷல் அப்படின்னா எந்த ஆடியோ லான்ச் ஸ்பெஷல்? இங்கே தாம்பரத்தில் அதுமாரி சாய் காலேஜில் தான் ஸ்பெஷல் எங்களுக்கு. ஆக்சுவலாக கிட்ட எங்களுக்கு ரொம்ப மலேசியா போகிற ஹவுசிங் கிடையாது எங்களுக்கு. சாய் காலேஜில் தான். ஆமாம், காலேஜ்லாம் அங்கே ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் நேரு கூட ஓகே தான். ஓகேங்களா? கடைசி ஆடியோ லான்ச்சு, கடைசி படம், அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க நிறைய வந்து. ஆக்சுவலி அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் படம் நம்ம இன்னும் தளபதி மீண்டும் நாடு சொல்லிட்டு நமக்கு வருத்தமாக இருக்குண்ணா. ஓகே, எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க ஜனநாயகன் படத்தை? அதான் படம் நல்லா வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தீபாவளி பட்டாசு மாரி வச்சுக்கிட்டு ஜாலியாக லாஸ்ட் படம் கேக்லாம் வெட்டி வேற மாதிரி பண்ணோம். தீபாவளியும் பொங்கலும் ஒன்றா கொண்டாடலான்றீங்க? ஆமாம்.